எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப உங்களோட எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா, நானும் எங்க அக்காவும் ரொம்ப நாளா அது பேசிட்டே இருந்தோம். அக்காவும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. "என்னடா வீடியோ பேசணும் பேசணும்னு சொல்லிட்டே இருந்தியே, பேசுவோம்பா பேசுவோம்பா" அப்படின்னே சொல்லிட்டே இருந்தேன். திடீர்னு நேத்து, "சரி வாப்பா பேசிடுவோம்" அப்படின்னு. "என்னடா இப்படி டீ-ஷர்ட் போட்டுட்டு இருக்க, இப்படி தலையெல்லாம் இருக்க?" "நம்ம இப்படி இருந்தா என்னக்கா, விஷயம் தானே கொண்டு போகணும். வா பேசிடலாம்" அப்படின்னு சொன்னோம். "மைக்லாம் நம்மள்ட்ட இல்லையே" அப்படின்னு. "மைக்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம ஃபோனை வச்சே பேசிக்குவோன்ட்டு" சும்மா உட்காந்து எந்த எடிட்டும்லாம் பண்ணல. அப்படியே உட்காந்து எங்கள்கிட்ட மைக்கும் கிடையாது. அப்படியே உட்காந்து எனக்கு வந்ததை அப்படியே எனக்குள்ள அப்படியே இருந்ததை அப்படியே நான் பேசினேன். என்ன நான் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எழுதலை, நோட்டு புக் எடுத்து எழுதலை, எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஆன் த ஃப்ளோல பேசினது தான். என்ன நடந்துச்சோ அந்த உண்மையை தானே பேசினேன். நல்லபடியா பேசினேன். ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பெருமையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் வினி அப்படின்னு எங்க அக்காகிட்ட சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 1,00,000 பேரை இதுவரையும் கடந்து போயிருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாருக்கும் மிக 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 நன்றி. நான் வேற என்ன சொல்ல முடியும்? நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் எங்க அம்மாவை காப்பாத்திருப்பேன், எங்க அப்பாவை காப்பாத்திருப்பேன், என் மனைவியை காப்பாத்திருப்பேன். அது எனக்கு பெரிய கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. நான் இதை எப்படியாச்சும் முன்னாடியே சொல்லணும்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது? நம்மளுக்கு எல்லா முடிவுகளும் நம்ம கையில இல்லையே. இனிமே நீங்க அப்படி பேசின எல்லாருமே இனிமே நீங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் இதை போய் சொல்லுங்க. உங்களால 4 பேர் நல்லா இருக்கட்டும். நீங்க 10 பேர்கிட்ட போய் சொல்லுங்க. எல்லாருமே இப்ப இந்த ட்ராப்ல இருந்து எல்லாருமே வெளியில வரட்டும். அப்புறம் இந்த வீடியோ நானும் எங்க அக்காவும் போடும்போது ஒரு 10 பேர் போகும்னு தான் நினைச்சோம். ஆனா கிட்டத்தட்ட நான் கடைசியா பார்க்கும்போது 1,00,000 பேர் பார்வையாளர்கள் போய் சேர்ந்துருச்சு. இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் போட்ட வீடியோ வந்து 1 மணி நேரம் வீடியோ. எங்க அக்கா கூட சொன்னுச்சு 30 நிமிஷமா போட்டுக்குவோம் அப்படின்னு. நம்ம என்னக்கா விலாகா பண்றோம் 1 ஹவரா என்ன எவ்வளவு மணி நேரம் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த டக்குன்னு சொல்லிடுவோம். கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. அது வழி உணர்ந்தவங்க கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் அந்த விஷயத்த நான் உறுதியா போட்டேன். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் அது. கரெக்டா அது பாத்தீங்கன்னா 54 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. நிறைய பேரு நான் பார்த்ததுல முக்கியமான உங்களோட நான் கடைசியா பார்க்கும்போது 1200 கமெண்ட் இருந்துச்சு. 1200 கமெண்டையும் நான் தனிப்பட்ட முறையில எல்லாத்தையுமே படிச்சேன். உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு தெரியுமா? நான் 4 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன். ஆனா 4 வருஷமா கிடைக்காத எனக்கு ஹீலிங் பவர் வந்து உங்களோட ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கும்போது எனக்கு கடவுளோட ஹீலிங் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கும்போது எனக்குள்ளார 7 சக்கரமும் ஆக்டிவ் ஆயிருந்துச்சு. மூலாதாரத்திலேருந்து சகஸ்காரம் வரையும் எல்லா சக்கரமும் எனக்கு ஆக்டிவிட்டியா இருந்துச்சு. எனக்கு அது அந்த அந்த உணர்வுகளை சொல்லி இப்போ உங்கள்ட்ட விளக்க முடியல. எனக்கு அவ்வளோ ஒரு ஹீலிங்கா இருந்துச்சு. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்காக ப்ரே பண்றேன் எவ்வளவு பேர் சொன்னீங்க. அதுலயும் நீங்க சில பேர் சொல்லியிருக்கீங்க, நண்பா நான் இப்பவே அந்த என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன். இன்னைக்கே நான் என் வாழ்க்கையில பின்பற்றுறேன். அது மட்டும் இல்லாம நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நான் மாத்திரம் சொல்லி இதுதாங்க இது இது இந்த நோக்கத்துக்கு தாங்க நான் வீடியோ போட்டேன். என்னால இந்த மாற்றம் நடந்துச்சுன்னா இந்த பிறவியை நான் அடைஞ்ச பலன் அடைஞ்சிருவேன். இந்த பிறவி எதுக்காக பிறந்தேன்ற பலனை நான் கண்டிப்பா அடைஞ்சிருவேன். எனக்கு இந்த நோயினால நான் பாதிக்கப்பட்ட போது நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். நம்ம என்னடா தப்பு செஞ்சோம், நம்ம என்ன யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல, எந்த கெட்ட பழக்கமும் செய்யல, ஒரு டீ கூட குடிக்க மாட்டோமே, நமக்கு ஏன் இப்படி நிலைமை அப்படின்னு. கடைசியில போக போகதான் எதுக்காக இங்க எந்த விஷயமும் காரணம் இல்லாம நடக்கிறதே இல்லை. எல்லாமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் நடக்குது. எனக்கு கடவுள் கொடுத்த இது ஒரு கடமையா தான் நினைக்கிறேன். என் மூலியமா இங்க இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்ல வச்சிருக்காரு. கடவுள் எப்பவுமே அவதரிக்கும் போது திரிசூலத்தையும் வேலோட வந்து யாருக்கும் காட்சி அளிக்க மாட்டாரு. இங்க உள்ளவங்க யார மூலியமா வந்துதான் இந்த விஷயத்த சொல்லுவாரு. அப்படி கடவுள் தான் என் மூலியமா வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த கேமரா முன்னாடி உட்காந்து பேசுற பழக்கம்ல எனக்கு கிடையாது. எப்படியோ உட்காந்தேன் சர சர சரன்னு பேசிட்டேன். நான் பேசின பிறகுதான் தெரிஞ்சிச்சு நான் தான் பேசினேன்றது. அப்ப எனக்குள்ள என்ன நடந்துச்சுங்களா எனக்கு தெரியல. சொல்ல வேண்டிய விஷயம்ன்ற நோக்கம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. அது உங்களை போய் சேரணும்னு நினைச்சேன். சேர்ந்துருச்சு. சரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்க அக்கா இன்னொரு அம்மான்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து நான் என் கடைசி வீடியோல என் பேர் கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். எங்க அக்காவை மட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்க அக்கா இருக்கனாலதான் நான் இன்னைக்கு இங்க உட்காந்து உயிரோட பேசிட்டு இருக்கேன்.
எங்க அக்கா இல்லைன்னா நான் இங்க இல்லை. நான் பாதிச்சிருக்கும்போது எங்க அக்கா தான் எனக்காக எல்லா இடத்துலயும் நிதி திரட்டுனுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாட்டையும் போய் போய் அங்க போய் இங்க போய் எல்லாமே கேட்டுச்சு. நான் அதனாலதான் கடைசி வீடியோல எங்க அம்மா அப்பா யாரை பத்தி நான் பேசல. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்பவே சில பேர் எல்லாம் சிம்பதி கிரியேட் பண்றியா, வியூஸ்க்காக பேசுறியான்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் என் பொருளாதார நிலைமை, நான் கஷ்டப்பட்டது, இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன். நான் என்னை எனக்கு நீங்க நிறைய பேர் பணம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டீங்க. நான் அதுக்காகலாம் வீடியோ போடலண்ணா. எனக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னை எங்க அக்கா நல்லாவே பாத்துக்கிறாங்க. கடைசி உங்களுக்கு ஒரு விஷயம்னா, கடைசி வருஷம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்ததுலேருந்து நான் வந்து எங்க அக்கா கூட தான் இருக்கேன். அப்பாவும் நானும் எங்க அக்கா கூட தான் இருக்கோம். நான் ஏன் எங்க அக்காவை பத்தி அதிகமா பேசலைன்னா, நான் எங்க அக்காவை பத்தியும் எங்க அக்கா வீட்டுக்கார பத்தியும் பேசலன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆயிரும். ஸோ அதனால இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் பேசிக்குவோம். இங்க நிறைய விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் நான் அதை பத்திலாம் எதுவும் பேசல. இப்போ கண்டென்ட்டுக்கு போயிருவோம். நான் என்ன பேச போறேன்றதை தெளிவா சொல்லிடுறேன். அதுபடிதான் நான் இந்த ஆர்டர்ல பேசிக்கிறேன். ஏன்னா நீங்க சில பேர் பாதி பேர் நான் சிகிச்சை முறையை பத்தி போன வீடியோல பேசினது, நீங்க வீடியோவே 30 நிமிஷத்துக்கு மேலதான் ஆரம்பிக்க சொல்லுவீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 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 பிரச்சனை வந்துட்டா அதனால எவ்வளவு வலி வரும்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாளைக்கு அந்த தவறு செய்யும் போது இந்த பயம் உங்களை அந்த தவறை செய்ய விடாம வழி நடத்தும். அதுக்காக தான் நான் 30 நிமிஷம் சிகிச்சை முறையும் வாழ்க்கை எப்படியெல்லாம் போகுன்றத உட்காந்து பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நான் பிரச்சனையே பேசுவேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் என்ன பேசுறேன்னா, உணவு முறைகளை பத்தி பேசணும்னு சொல்லியிருந்தேன்னா அதை நான் அடுத்த வீடியோல பேசுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமா கழிவுநீர் தேக்கத்தை பத்தி நான் பேசியே ஆகணும். இங்க ஒவ்வொரு நோய்க்கும் முதல் படி கழிவு தேக்கம் தான் இங்க நம்மளோட முதல் படியா இருக்கு. உங்களுக்கு நான் முன்னாடியே தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் மூணு பாகமா பிரிச்சு பேசுறேன். முதல்ல கழிவு தேக்கம்ன்ற பிரச்சனை எப்படி ஆரம்பிக்கிறன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். அப்புறம் அந்த கழிவு தேக்கத்தை நம்ம எப்படி வெளியில அனுப்புறதுன்னு சொல்றேன். அப்புறம் டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணணுன்றத சொல்றேன். நம்ம மலச்சிக்கல் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா நம்ம அதை கடந்து போயிடுறோம், ஈஸியா கடந்து போயிடுறோம். இங்க உள்ள ஒவ்வொரு நோய்க்கும் முதல் படி மலச்சிக்கல் தான். இங்க யாருக்கான கேன்சர்ல இருந்து சின்ன சின்ன ஜுரம் வரையும், மேலேந்து கீழே வரையும் எல்லாத்துக்கும் முதல் காரணமே நம்ம உடம்புல கழிவு தங்குறது தான். இது எத்தனை பேரு அசால்ட்டா நினைச்சிட்டு வரீங்கன்னு தெரியல. இங்க எல்லாத்துக்குமே முதல் ஆரம்பிக்கிற இடமே நம்ம மலச்சிக்கல் தான். இங்க நம்ம எத்தனை பேர் வீட்டுல குழந்தைகள் இருக்கு. நம்ம ஸ்கூல் கிளப்பி விடும் போது காலையில நம்ம கிளப்பி விடுவோம்ல. ஆனா நீங்க எத்தனை பேர் காலையில லேட்டா பசங்க எந்திரிப்பாங்க. எந்திரிச்சோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? விறுவிறுன்னு பல்ல தேய்ப்பீங்க. ஒரு 2 கப்பு 3 கப்பு தலையில ஊத்திட்டு டக்குன்னு கிளப்பி விட்டு சாப்பாடு 2-3 வாயை அள்ளி டக்குன்னு வாயில திணிச்சு விட்டுட்டு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு வச்சு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஆனா அவங்க மோஷன் போறாங்களான்றது நீங்க என்ன பண்ண நினைப்பீங்க? அது வந்து போய்க்கலாம், அது வந்து போய்க்குவான் அப்படின்ட்டு அதை மட்டும் அவாய்ட் பண்ணி நீங்க அனுப்பிடுவீங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நான் இங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற 90% பேர் அப்படிதான். எல்லாருமே அப்படிதான் பசங்களை அனுப்புறீங்க. பொண்ணுங்களாலும் சரி பசங்களையும் சரி. நீங்க அதுல நீங்க ஒரு முக்கியத்துவமே காட்டுறது இல்லை. இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க எப்பயுமே வாழ்க்கையில கடைபிடிங்க. உங்க பசங்களுக்கு பல்லு விளக்குறீங்களோ விளக்கியூர்லையோ, குளிப்பாட்டுறீங்களோ குளிப்பாட்டுலையோ, இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ பண்ணலையோ அது எனக்கு தெரியல. நீங்க முதல் வேலையா அவனை எந்திரிச்சோனையும் போயிட்டு பாத்ரூம்ல மோஷன் உட்கார வைங்க. இப்ப 2 நாளைக்கு வராது அடம்பிடிப்பாங்க. உட்கார வச்சு பழக்குங்க. முதல்ல அவங்க மோஷன் போயே ஆகணும். மோஷன் போயிட்டு தான் அடுத்த வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? எல்லாருக்குமே உடனே அவங்களுக்கு அடம் பிடிப்பாங்க, போக மாட்டாங்க. நீங்க உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு நீங்க அதான் சொல்றேன்னே, நீங்க குளிக்கிற நேரத்தை வேணாலும் எடுத்துக்குங்க, பல்லு விளக்குற நேரத்தையும் எடுத்துக்குங்க, எந்த நேரத்தை வேணாலும் எடுத்துங்க. நீங்க சாப்பிடலைன்னா கூட பரவாயில்ல, அவன் மோஷன் போகணும். மோஷன் போன பிறகுதான் அவன் ஸ்கூல் போகணும். அதை முடிவு பண்ணி அதை இன்னையிலேருந்து நீங்க எல்லாருமே கடைபிடிச்சு கொண்டு வாங்க. அவன் சின்ன பிள்ளையிலேருந்து மலச்சிக்கல் இல்லாம இருந்தாதான் அவன் வாழ்க்கை எப்பயுமே தெளிவா இருக்கும். படிப்பு, அவன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது தான் அவனுக்கு படிப்பும் நல்லா தெளிவா வரும். இங்க வயிற்றுல பிரச்சனையை வச்சுக்கிட்டு அங்க போய் ஒண்ணுமே மண்டையில ஏறாது. இதை நீங்க எல்லாரும் கவனமா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஆபீஸ் போற நம்ம
நம்ம வீட்டில் உள்ளவங்க பெரிய ஆளுங்கெல்லாம் எல்லாருமே என்ன பண்றீங்க, டக்குன்னு காலையில எந்திரிச்சு டைம் ஆயிடுச்சுன்னு என்ன பண்றீங்க, டக்குன்னு ஓடிடுறீங்க, அங்க போய் பைக்கெல்லாம் போறீங்க. இப்படிலாம் போகாதீங்க. காலையில எந்திரிச்சோன்னே முதல் வேலையா மோஷன் போங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்லுவீங்க எனக்கு மலச்சிக்கலே கிடையாது. ஆனா எத்தனை பேர் பாத்ரூம்களுக்கு போய் 1/2 மணி நேரம் உட்காந்து இருந்திருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே அதுலயும் 100-90 பேர் பாத்ரூம்ல 1/2 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. அதுல சில பேர் பேப்பர் படிக்கிறாங்க, சில பேர் நிறைய பேர் போன் நோண்டுறீங்க உள்ளார போய். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நம்ம எங்க கவனம் வைக்கிறோமோ அங்கதான் நம்ம மனசு போகும். நம்ம மோஷன் போகும்போது கவனம் மோஷன்ல தான் இருக்கணும். அங்கதான் நம்மளோட மூலாதார சக்கரத்தை தான் நம்ம கவனமா யோசிக்கணும். மூலாதார சக்கரன்றது நம்மளுக்கு அடி வயித்துல இருக்கு. அதை நீ அங்க கவனிக்கும் போது, அங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது மழை வந்து உங்களுக்கு நல்லா வெளியேறதை நீங்களே காணலாம். 2 ஆசனங்கள் இருக்கு. பவன முக்தாசனம், பக்தி மோட்சாசனம். இது 2ஐயும் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டுறேன். இந்த நீங்க காலையில எந்திரிச்சோனையும் உங்க படுக்கையில இத செஞ்சுட்டு நீங்க மோஷன் போனீங்கன்னா கொஞ்சம் கழிவுகள்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் பிரச்சனைகள். நம்ம எப்படியெல்லாம் மலச்சிக்கல் உருவாக்கி நம்ம உருவாக்கி வச்சுக்கிறோன்றது. அதே மாதிரி சில அறிகுறிகளும் இருக்கு. நீங்க எத்தனை பேரை பார்த்திருக்கீங்க, சிறு வயசா தான் இருக்கும், ஆனா தலைமுடி நரைச்சிருக்கும். அவங்க யாருக்கெல்லாம் தலைமுடி நரைச்சிருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் மலச்சிக்கல் கண்டிப்பா இருக்கும். அவங்க சரியா மோஷன் போற பழக்கம் இருக்காது. நீங்க யாரை பார்த்தீங்கன்னாலும் அவங்க இப்ப வயசுதான் கம்மியா தான் இருக்கும், ஆனா தலைமுடியெல்லாம் பயங்கரமா நரைச்சிருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே மலச்சிக்கல் இருக்கும். அவங்க ஒழுங்கா சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எப்பயுமே தப்பா இருந்துச்சுன்னா, அதிகமான பசை உணவுகளையும் அதிகமான இந்த காய்கறி உணவு சேர்த்துக்காதவங்க எல்லாருக்குமே மலச்சிக்கல் ஆரம்பிக்கும். இனிமே ஒரு தெளிவான விஷயத்த முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. இனிமே நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே என்னோட அனுபவம். நான் எனக்கு பண்ணிக்கிறதாக தான் சொல்லுவேன். சரிங்களா? இதை நீங்க பண்ணுங்கன்றது நான் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்றதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. நான் அதிகாரம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசுறது பொதுத்தளத்தில் பேசுறோம், அது சட்ட சிக்கலாகும். ஸோ நான் என்ன பேசினாலும் நான் எனக்கு பண்ணிக்கிட்டதை தான் சொல்லுவேன். என்னோட அனுபவத்துல நான் இதெல்லாம் நான் எனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணுமோ அது உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை பயன்படுத்திக்கிங்க. எங்கேயுமே இதை நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி நான் சொல்ல முடியாது. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்றத. சரிங்களா? இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு அமிர்தம் இருக்குன்னு வச்சுங்களேன் கையில, அதை கொண்டு போய் ஒரு கழிவு நிறைந்த பாத்திரத்துல ஊத்துறோம்னா எவ்வளவு பெரிய அமிர்தமா இருந்தாலும் அந்த கழிவு பாத்திரத்துக்குள்ள போனுச்சுன்னா அதுவும் கழிவாதான் மாறும். அப்படிதான் நம்ம வயிறு எப்பயுமே கழிவு சுத்தம் பண்ணாம நம்ம எவ்வளவு பெரிய அமிர்த உணவு எடுத்துக்கிட்டாலுமே அது ஒழுங்கா செரிமானமே ஆகாது. நம்ம குடல் வந்து உறிஞ்சிதான் நம்ம அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புகளுக்கு செல்லுகளுக்கா மாத்துதான். அப்படி இருக்கும்போது நம்ம வயிறை நம்ம சுத்தம் பண்ணாம இங்க எதுவுமே சரியா இருக்காது. ஒரு வேலை சரியா செய்ய முடியாது, மனசு தெளிவா இருக்காது, உடம்பு லேசா இருக்காது. எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு மலச்சிக்கல்னாலதான் ஆரம்பிக்கும். இன்னிலிருந்து தெரிஞ்சுக்கங்க, யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ முதல் வேலையா அதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க. இப்போ மலச்சிக்கல் வெளியில நம்ம மலச்சிக்கலை சரி பண்ற வழிமுறையில பார்த்தோம்னா யூடியூப்ல எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பேரு எவ்வளவோ போட்டிருக்காங்க. நான் ஏன் யூடியூப்பை பத்தி சொல்றேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய முறைகள் இருக்கு, அது எல்லாத்துக்குமே செட் ஆகாது. ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட மலச்சிக்கல் வந்து பேதிக்கு எடுக்கிற முறையை நிறைய பேசியிருக்காரு. ஏன்னா வருஷத்துக்கு 2 முறை 6 மாசத்துக்கு ஒருக்க பேதிக்கு எடுத்துக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பேதிக்கு எப்படி எடுக்கணுன்றதெல்லாம் தெளிவா பேசுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே தீர்வு இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. இப்ப நான் இருக்க தட்பவெப்ப நிலை வேற, நான் இருக்க வாழ்க்கை சூழ்நிலை வேற, என்னோட வேலைகள் வேற. அதே மாதிரி நீங்க இருக்கிற தட்பவெப்ப நிலை வேறையா இருக்கும், நீங்க இருக்கிற சூழ்நிலைகள் வேற, நீங்க இருக்கிற காலநிலைகள் வேற, நீங்க செய்யற வேலைகள் வேற. அப்ப ஒவ்வொரு உடம்புக்கும் நீங்க எடுக்கிற உணவுகள் வேற. இது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரையும். அதுவே நம்ம வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு வெவ்வேறு மாதிரி மாறும், வெவ்வேறு நாட்டுக்கு வெவ்வேறு மாதிரி மாறும். அதனால நான் இன்னாருக்கு இந்த பேதிக்கு எடுக்கிற முறை தான் சிறந்ததுன்னு என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கு எது சரியானதோ அதை நீங்க கரெக்டா எடுத்துக்குங்க.
நான் என்ன பண்ணிடுறேன்னா, நான் அதிகமா பேதிக்கு எடுத்துக்கிறது வந்து எனக்கு கடுக்கா தான் நான் பேதிக்கு எடுத்துக்கிறேன். எப்பயுமே பேதிக்குன்னா, அதாவது பேதிக்கு எடுக்கணும்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்குவேன். ரெகுலராகவே நைட்டு ஒரு ஸ்பூன் சிட்டிகை, ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை லைட்டா கலந்து சுடு தண்ணியில நைட்டு சாப்பிட்டு 1 ஹவர் கழிச்சு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை சுடு தண்ணியில லைட்டா கலஞ்சிட்டு குடிச்சிட்டு படுத்தோம்னா 5 நிமிஷம் காலையில கரெக்டா 4 மணிக்கெல்லாம். உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்மளை யார் எழுப்பணும்னா நம்ம வயிறு தான் நம்மளை எழுப்பணும். அப்ப நம்ம உடம்பு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அது என்னைக்கு உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு நீங்க மலச்சக்கல் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நம்மளை எழுப்பும், நம்மளுக்குள்ளேயே ஒரு ஆள் எழுப்பும், டே எந்திரா, போயிட்டு மோஷன் போடா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லும். அது உங்களுக்கே தெரியும், அதுவே உங்களை எழுப்பும். டைம் ஆயிட்டு எந்திரி, மோஷன் வரும், போயிரு அப்படின்னு. கரெக்டா போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, பாத்ரூம்குள்ள போயிட்டு வயிறு ஃபுல்லா கிளீன் ஆகிட்டு வெளியில வரலாம். நீங்க வெளியில வரும்போதே வயிறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், மைண்டு ஃப்ரீயா இருக்கும், ஒரு கண்ணு தெளிவா இருக்கும். அப்படி எப்படி இருக்கோ அப்ப உங்க வயிறுல உள்ள மொத்த கழிவுகளும் வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். காலையில சாப்பிட்றது சாயங்காலம் கழிவா வெளியில போயிடணும், நைட்டு சாப்பிட்றது மறுநாள் காலையில போயிடணும். அப்ப உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்க ஏற்கனவே சாப்பிட்டது உங்க கழிவா இருக்கும், அதை நீங்க எப்படியாச்சும் நாங்க சொன்ன பேதிக்கு எடுத்து வெளியில அனுப்பிடுங்க. இனிமே அடுத்து நம்ம உணவு முறைகளை சரி பண்ணும்போது இந்த பிரச்சனை இருக்காது. நம்ம உணவு முறைகள் நான் தெளிவா சொல்றேன், அதுபடி நீங்க உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல்ன்றது வரவே வராது. நீங்க போயிட்டு பாத்ரூம்ல போயிட்டு 5 நிமிஷத்துக்குள்ள வெளில வந்துடலாம். ஒரு மன சோர்வு இருக்காது, அன்னைக்கு நாள் தெளிவா இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், நான் சொன்னதை நீங்க ஒரு நாள் நீங்க செஞ்சு பாருங்களேன். என்னைக்கு நீங்க மோஷன் ஃபுல்லா போயிட்டு வரீங்களோ அன்னைக்கு நீங்க ஒரு பிரைட்டா இருக்கும் உங்களுக்கு. அன்னைக்கு நாள் உங்க உடம்பே லேசா இருக்கும், நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், ஸ்ப்ரிங் மேல நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க பேதிக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து கடுக்காப்பொடி தான் யூஸ் பண்றேன். உங்கள்னு சொல்லிட்டேன்னா சாரி, அதை நான் கட் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்க உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கடுக்காப்பொடி தான் எடுத்திருக்கேன். நீங்க நான் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்து உங்க உடம்புக்கு எது சரியோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. கடுக்காப்பொடியும் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, முதல்ல ஒரு சிட்டிகை எடுத்தேன். அன்னைக்கு பார்த்தேன் எனக்கு எப்படி போகுதுன்னு, லைட்டாக தான் போணுச்சு. அப்போ பத்தலை அப்படின்னு அடுத்த மறுநாள் அன்னைக்கு எடுத்ததை விட ஒரு 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கிட்டேன். ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம உடம்பு எப்படின்னு நமக்கு தான் தெரியும், அது நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான் பார்க்க முடியும். முதல் நாள் 1 ஸ்பூனு, மறுநாள் 1 ஸ்பூனு, அடுத்த நாள் 2 ஸ்பூனு. 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் பேதிக்கு. சரிங்களா? மற்ற நாள் நார்மல் நாளில் 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்குவேன். இப்படி தான் நான் பழகிக்கிறேன். நீங்க உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி பண்ணணுமோ முதல்ல மலச்சிக்கலை வெளியில அனுப்புறதுக்கு பேதிக்கு எடுத்துக்கோங்க. பேதிக்கு எடுக்கிறது நிறைய வழிகள் இருக்கு, யூடியூப்ல பாருங்க. நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா வீடியோவிலே நிறைய பேசியிருக்காரு. பேதிக்கு எடுக்கிறதுக்கு எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அத்தனை வழிமுறைகள் இருக்கு. சில பேர் விளக்கெண்ணெய் குடிச்சு எடுப்பாங்க, சில பேர் கடுக்காப்பொடி வச்சு எடுப்பாங்க, சில பேர் உப்பு தண்ணி குடிச்சு எடுப்பாங்க, சில பேர் இந்த லெமன்ல வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேதிக்கு முறைகள் இருக்கு. மாத்திரை மட்டும் போட்டு எடுக்க வேண்டாம், அது சரியா இருக்காது. நீங்க இந்த இயற்கை வழிகளிலே பாருங்க, நாட்டு மருந்து கடையிலையும் பேதிக்கு மாத்திரைகள் நிறைய இருக்கு. அதுவும் வாங்கி உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை கவனமா எடுங்க. பேதிக்கு எடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க பேதிக்கு வாங்குற இடத்துலயே சொல்லுவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும்னு, அதை மாதிரி பார்த்து தெளிவா கவனமா எடுங்க. அதுல கவனமா இருங்க. சரிங்களா? இப்ப எந்தெந்த பிரச்சனையில ஆரம்பிச்சுன்னு பார்த்தாச்சு, பேதிக்கு எப்படி எடுக்கணும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முறைகள்ல எப்படி மாத்திக்கணும் அப்படின்றது எப்பயுமே ஆயுஷுவல் நான் சொல்ற மாதிரி அந்த நைட்டு நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி கடுக்காப்பொடி எடுத்துக்கோங்க. அது நம்ம நல்ல மனவிலக்கியா செயல்படும். காய்கறி உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது அது நல்ல மனவிலக்கியா செயல்படும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் குடிக்கிறதுனால அதுவும் நல்ல மனவிலக்கியா செயல்படும். ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நீ கவனமா அதை எடுத்துக்கோங்க. கழிவு மட்டும் மலச்சிக்கல் மட்டும் யாரும் வச்சுக்காதீங்க, அது இருக்காது. இங்க நிறைய பேர் தியானம்லாம் பேசுறோம், ஆன்மீகத்துல இருக்கிறோம், தியானம் பண்ணணும்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா? சில பேருக்கு தியானம் வந்து கை கூடவே கூடாது. எல்லா சித்தர்களும் தியானம் பண்றதுக்கு முதல் வேலையை என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு சுத்தி பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. உடம்பு சுத்தி பண்றதுன்றதுனாலே கழிவு தான். தியானம் பண்றவங்க யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சாமி கோச்சு பண்றதுக்காகலாம் கிடையாது.
எப்பயுமே நம்ம மாமிச உணவுகள் எடுக்கும்போது அது செரிமானம் பண்றது உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படும். அதாவது அதோட கழிவு நம்ம உடம்ப விட்டு போறதுக்கு சில நாட்கள் ஆகும். அது மீனுக்கு ஒரு நாள் ஆகும், சிக்கனுக்கு ஒரு நாள் ஆகும், மட்டனுக்கு ஒரு நாள் ஆகும். அது கழிவு, அதாவது கழிவுகளை நம்ம உடம்புக்குள்ள அதிகமா சேர்க்கும். அதனாலதான் கழிவற்ற உணவுகளை நம்ம எடுக்கணும்னு சொல்லுவாங்க. உடம்புல அதிக கழிவுகள் சேராத உணவுகளாக எடுக்கிறவங்களுக்கு தியானம் கைகூடும்னு சொல்லுவாங்க. மெடிடேஷன் பண்றவங்க எல்லாருமே முதல்ல உடம்ப சுத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மூச்சு பயிற்சியே பண்ணணும். உடம்ப சுத்தி பண்ணாம மூச்சு பயிற்சி பண்றது உடம்புக்கு ஆபத்தா முடியும். நல்லெண்ணெய் எல்லாருமே நாட்டு மரச்செக்கில் போயிட்டு வாங்கி நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும். நல்லெண்ணெயில காலையிலையும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஆயில் புல்லிங் பண்ணுங்க. ஆயில போட்டு கொப்பிளிச்சுட்டு ஏதாவது தண்ணி இருக்கும், வாஷ் பேஷன் இருக்கும்ல, அதுல போய் துப்பிடுங்க. வெளியில எங்கேயும் செடியில எல்லாம் துப்பிடாதீங்க, அது பட்டு போயிடும். ஏன்னா நம்மளோட உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் அந்த நல்லெண்ணெய் உடனே எடுத்துரும். அது பேர் ஆயில் புல்லிங்னு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு வாயில ஊற்றி நல்லா வாய் கொப்பளிச்சுட்டு துப்பிடுங்க. அது நல்ல மனவிலக்க செயல்படும். அதே மாதிரி நான் எங்கேயுமே நான் கடையில விற்கிற எந்த சோப்பும் பயன்படுத்துறது இல்லை. கடையில விற்கிற எந்த பர்பஸையும் பயன்படுத்துறது இல்லை. எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டேன். என் வாழ்க்கையில நான் மாத்திக்கிட்டேன். சரிங்களா? அதெல்லாம் மாத்துறதுதான் நல்லது. நாங்க சோப்பு நாங்களே எங்க வீட்டுல நானே தயாரிச்சுக்கிறேன். நானே தயாரிச்சு அந்த சோப்பு, முல்தானி மட்டி சோப்பு நான் பயன்படுத்திக்கிறேன். நான் கடையில் எந்த சோப்புகளும் வாங்கி பயன்படுத்திக்கிறது இல்லை. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இனிமா கிட்னு ஒன்று இருக்கு. இனிமா கிட்டை பத்தி நிறைய வீடியோவில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இனிமா கிட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இனிமா கிட்டு மூலியமாகவும் நம்ம பல நாள் கழிவுகளை நல்லா ஈஸியா வெளியெடுத்துடலாம். ஸோ இனிமா கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. இதை பத்தி ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் பேசியிருப்பாரு, நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இனிமா கிட்டுன்றது ரொம்ப அற்புதமான ஒரு பொருள். அது எப்படி பண்றதுன்னு நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இனிமா கிட்டு மூலியமா பல நாள் கழிவுகளையும் சிறந்த முறையில நீங்க வெளியில கொண்டு வந்துடலாம். இது எல்லாருமே பயன்படுத்தலாம். சரிங்களா? பேதிக்கு எடுக்கிறது மூலம் மட்டும் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. ஒரே இடத்துல 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் கடுக்கா அப்படிலாம் போட்டு எடுத்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டும் திரிபுலா சுரணம்னு ஒரு சுரணம் இருக்கு. அதையும் உங்களோட டே டு லைஃப்ல கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயில நீங்க நைட்டு இது ரொம்ப 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 முக்கியமானது. பல பல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு தீர்வு கொடுக்கும். உடம்பு நிறைய பேர் சூடு உடம்பா இருக்கும். சில பேருக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா ஒத்துக்காதுன்னு சொல்லுவீங்க. சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வயிற்றுல வாயு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தீர்க்கும். இதை ரெகுலராகவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த நல்லெண்ணெய் எடுத்து ஒரு தினைக்கும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 10 சொட்டு நம்ம தொப்புள் இருக்குல்ல, அந்த தொப்புளில் வச்சு இந்த பக்கத்து ஒரு 20 மசாஜ், ரைட்ல லெப்ட்ல ஒரு 20 மசாஜ், அதை பண்ணிட்டு அன்னைக்கு தூங்குங்க. இதை ரெகுலரா பண்ணுங்க. இது ஒரு நல்ல பயன் கிடைக்கும். ஒரு 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 கரெக்டா ஒரு 48 நாள் பயன்படுத்துங்க. அதுல உங்களுக்கு கண்டிப்பா அதோட ஃபீட்பேக் நீங்க அனுபவிப்பீங்க. அதை நல்லா உணர்வீங்க. இந்த விஷயத்த நீங்க மறக்காம பண்ணுங்க. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பத்தி நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுக்கு முக்கியமா சொல்ல போனோம்னா நெல்லிக்காய். நிறைய பேர் நெல்லிக்காய் காலையில ஜூஸ் எடுத்துக்கோங்க. காலையில நெல்லிக்காய் தேவைப்பட்டா நெல்லிக்காய் மட்டுமே ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்ல மனவிலக்கியா செயல்படும். 2வது முடி கொட்டுறது நிற்கும். நல்ல ரிச் விட்டமின் சி அதிகமா இருக்கு. நீங்க நெல்லிக்காய் ஜூஸ், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, நான் அதான் சொல்றேன், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடம்புல உள்ள கழிவுகள்ல உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். நல்லா நீங்க எங்கேயாச்சும் வேலைக்கு போற அன்னைக்கு போட்டு குடிச்சிடாதீங்க. அப்புறம் பாத்ரூம்கே போயிட்டே இருக்க மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு நாள் லீவ் வீட்டில் இருக்கும்போது மட்டும் பேதிக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. பேதிக்கு எடுக்கிற அன்னைக்கு லைட் ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹெவி ஃபுட் எடுத்துக்காதீங்க.
உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்குங்க. கழிவு நீர் தேக்கம் உடம்புக்கு எல்லா நோய்களுக்கும் முதல் படி. இந்த வீடியோ இதோட போதும்னு நினைக்கிறேன். இதுவே 1/2 மணி நேரம் வந்திருக்கும். நான் சொல்றது கவனமா வச்சுக்கோங்க. யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்க கவனமா முதல்ல இந்த பேதிக்கு எடுத்துக்கோங்க. பேதிக்கு எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த மலவிலக்கியா சரிப்படுறதுக்கு நம்ம உணவுகளை சரி பண்ணிட்டாலே அடுத்தடுத்து மலச்சிக்கல்ன்றதே வராது. இருக்கிற மலச்சிக்கலை போக்குறதுக்கு பேதிக்கு கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சரிங்களா? நன்றி.